ஆனாலுமே வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி கண்டிப்பாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அது வந்து ஈவன் அந்த சூழலில் வந்து ஈவன் விஜய் கூட வந்து திமுக எதிர்ப்போட்டை வாங்க முடியாது. அவரே ஓரங்கட்டப்படுவார். அவரே சீமானும் இன்னும் ரொம்ப ஓரங்கட்டப்படுவார். அதனால் இந்த கூட்டணி எப்படி அமையிறதுன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் வந்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன். ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இல்லாட்டி சவுத்தில் வந்து இந்த கூட்டணி சில தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஸோ அவங்களும் சேர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், இந்த மாதிரியான ஒரு செட்டப் மறுபடியும் வந்ததுன்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அப்போ அதை மட்டுமே வந்து திமுக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த கூட்டணி மட்டுமே திமுகவுக்கு டஃப் கொடுக்கும்ட்டு திமுக எதிர்ப்போட்டுகள் முழுக்க அந்த அணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ விஜய் கூட ஃபெயிலியர் ஆகிடுவார். எப்படி இந்த இப்போது இவர் சிரஞ்சீவி ஃபெயிலான பாருங்க, பிரஜாராஜ்யம் ஆரம்பித்து எந்த தொகுதியிலையும் வின் பண்ணலை, ஒரு தொகுதியில் வின் பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட அவர் நிலமை போயிடும், விஜய் நிலமை போயிடும். எல்லா தொகுதியிலும் ஓட்டு வாங்குவார் கொஞ்சம், ஆனால் வின் பண்ண முடியாது. அப்படி இருக்கும். சீமானே எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார், வின் பண்ண முடியாது, நல்லா இருக்கும். இந்த கூட்டணி மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிமுக அணி இருக்கும். அது திமுகவோட வின் பண்ணுமானா இன்றைக்கி தேதியில் திமுக ஒரு ஒரு ஸ்லைட் எட்ஜில் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி வரையும் இருக்குது. நாளைக்கு தேர்தல் நெருங்க நான் சொல்கிற மாதிரி கூட்டணி அதிமுக அமைச்சதுன்னா அது ரொம்ப டஃப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.